நமஸ்தே. பிரவேசிக்காவிலேருந்து இஆர்சி பார்க்கலாம். பாரத் மாதா அப்படிங்கிற லெசன் இப்போ எடுக்கிறேன். 4th நம்பர் சந்தர்ப்ப சகித்து வியாக்கிய கீஜியே. நம்பர் 1. 3 இஆர்சி இருக்குது இந்த ஃபஸ்ட் லெசனில். 3ஐயும் உங்களுக்கு ஒரே டைமில் எடுத்துறேன். मैंने इस बात की कोशिश की நான் இந்த விஷயத்தில் முயற்சி பண்ணினேன். लोग सारे हिंदुस्तान के बारे में सोचे और कुछ हद तक इस बड़ी दुनिया के बारे में जिसके हम सूझ है. मैंने इस बात की कोशिश की நான் இந்த விஷயத்தை முயற்சி பண்ணினேன். कि लोग सारे हिंदुस्तान के बारे में மக்கள் எல்லாரும் ஹிந்துஸ்தான்னா இந்தியாவை பற்றி சோச்சு திங்க் பண்ணணும். ஆறு குச் ஹத்து தக்கு ஒரு லிமிட் வரைக்கும், கொஞ்சம் எல்லை வரைக்கும். இஸ் படி துனியா கே பாரேமே இந்த பரந்த உலகத்துக்கு பாரேமே இந்த உலகத்தை பற்றி. ஜிஸ்கே ஹம் சுஜ் ஹே மத்தளப்பு இந்த உலகத்தை பற்றி நமக்கும் கொஞ்சம் தெரியணும் அப்படிங்கிறத பற்றி அவர் முயற்சி பண்ணார். ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்த உலகத்தை பற்றி நமக்கு தெரிய வைக்கிறதுக்காக கொஞ்சத்தை இதில் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறார். சந்தர்ப் குறிப்பு ரெஃபரன்ஸ் பார்க்கலாம். ये कथ्यांश भारत माता नामक पाठ से दिया गया है. இந்த வரிகள் பாரத் மாதா அப்படிங்கிற அந்த பாடத்திலிருந்து எடுக்கப்பட்டது. ஏ பண்டிட் ஜவஹர்லால் நேரு கா நிபந்த் ஹே. இந்த எஸ்ஸே பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் எழுதினது. வியாக்கிய एक्सप्लेनेशन. नेहरू जी जलसों में जाते हैं. जलसों में जाते थे. ஜல்சோ அப்படின்னா கொண்டாட்டங்கள், விழாக்கள், கூட்டம் அப்படின்னு சொல்லலாம். அங்கெல்லாம் போவார். தப் லோகோं से பாரத் கே பாரே மே பாத் கர்த்தே தே. அப்போ மக்களிடம் இந்தியாவை பற்றி கொஞ்சம் விஷயத்தை, இந்தியாவை பற்றி என்ன ஏது அப்படின்னு மக்கள்கிட்ட அவர் பேசுவார். இந்தியாவை பற்றி மக்கள்கிட்ட பேசினார். இசை லோக் பாரத் கே சம்பந்தமே சோச்சனே லகே. இதனால் மக்கள் திங்க் பண்ண ஆரம்பித்தார். இவர் ஏன் நாட்டை பற்றி நம்மக்கிட்ட கேட்குறாங்க, சம்திங் ஏதோ இருக்குது அப்படின்னு திங்க் பண்ண ஆரம்பித்தாங்க. எஹி உன்கி இச்சாத்தி. இதுதான் அவர் நினச்சது, நாட்டை பற்றி அவங்க திங்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சாரு. அது அவரோட விருப்பம் அப்படின்னு. விசேஷதா ஸ்பெஷல் சிறப்பு. நேருஜி ஹர்ஷன் பாரத் கே ஆஜாதி கே காமோ மே லகே தே. நேருஜி அவர்கள் ஹர்ஷன் ஒரு வினாடியும் ஆஜாதிக்கே காமோமே சுதந்திரத்தோட வேலை, சுதந்திர போராட்டம் அந்த வேலையில் காமுமே லகேத்தே ஃபுல்லாக இன்வால்வ் ஆகியிருந்தார். நாட்டுக்கு சுதந்திரம் எப்படி அடையும், எப்படி கிடைக்கும் அப்படிங்கிற அந்த வேலையிலேயே அவர் மூழ்கி இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஒன். மே உன்ஹே सोवियत यूनियन में होने वाली मैं उन्हें सोवियत यूनियन में होने वाली अचरज भरी तब्दीलियों का हाल भी बताता और कहता है कि अमेरिका ने कैसी तरक्की की है. इवर மே உன்ஹேனா இந்த மக்களை, நாட்டு மக்களை, சோவியத் யூனியன் மே ஹோனே வாலி சோவியத் யூனியனில் நடக்கக்கூடிய அச்சரச்சு பரினா வியக்க வைக்கிற அளவில் மாற்றங்கள். அங்கே பரி தப்திலியும் அப்படின்னா மாற்றங்கள், ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள், மாற்றங்கள் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. ஹால்பி பத்தாத்த அது எப்படி நடந்துச்சு என்ன அப்படிங்கிறத மக்கள்கிட்ட சொல்கிறாரு. அது கேட்டா ஹேக்கி அமெரிக்கானே கைசி தர்க்கிக்கு அமெரிக்கா எப்படி முன்னுக்கு வந்துச்சு அப்படிங்கிறத மக்கள்கிட்ட அவர் டிஸ்கஸ் பண்ணார். சந்தர்ப் ரெஃபரன்ஸ் பார்க்கலாம். ஏ பத்தியான்ஸ் பாரத் மாதா நாமக் பாட் சே தியா கயா ஹே. இந்த வரிகள் பாரத் மாதா அப்படிங்கிற பாடத்திலிருந்து எடுக்கப்பட்டது. பண்டிட் ஜவஹர்லால் நேருஜி கா நிபந்த் ஹே. இது பண்டிட் ஜவஹர்லால் நேருஜி அவர்கள் எழுதின ஒரு எஸ்ஸே. एक्सप्लेनेशन பார்க்கலாம், விளக்கம் பார்க்கலாம். பாரத் கே லோக் துனியா கே பாரே மே கம் ஜான்தே தே. இந்திய மக்கள் உலகத்தை பற்றி கொஞ்சம் கம்மியாக தான் தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. வே அந்நிய தேசோं की तरक्की के बारे में भी नहीं जानते थे. அந்நிய தேசம்னா மற்ற கண்ட்ரிகளோட தர்க்கினா ப்ராக்ரஸ், அவங்க எந்த அளவுக்கு முன்னுக்கு வந்திருக்காங்க, டெவலப் ஆகியிருக்காங்க, அதை பற்றி
பி நகி ஜான்தே தே. நம்ம இந்தியன் மக்கள் அவங்க எவ்வளோ தூரம் டெவலப் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது கூட அவங்களுக்கு தெரியல இந்தியன்ஸ்க்கு. खुद தர்கீப் பானே கா உபாய் பி நகி ஜான்தே தே. அவங்க அடுத்த நாடு முன்னுக்கு வர்றதை பற்றியும் தெரியல. அவங்க எப்படி முன்னுக்கு வர்றது, குத்துனா சுயம் செல்ஃபா, தர்க்கினா ப்ராக்ரஸ், தானே எப்படி முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற ஐடியா கூட அந்த மக்களிடம் இல்லை அப்படிங்கிறாங்க. इसलिए नेहरू जी लोगों को सोवियत யூனியன் और अमेरिका की उन्नति के बारे में समझाते थे. அதனால தான் நேருஜி அவர்கள் வந்து மக்களுக்கு சோவியத் யூனியன் और அமெரிக்கா அதோட உன்னத்திக்கே பாரேமே சம்ஜாத்தே, அதோட டெவலப்மெண்ட்டை பற்றி மக்கள்கிட்ட பேசினார் அப்படின்னு. நேருஜி லோகோं से ये भी कहते हैं कि மக்களிடம் இதுவும் சொல்லியிருந்தார், कोशिश करने पर हम भी उन देशों की तरह उन्नति कर सकते हैं. கோஷிஷ் கர்னே பர் அப்படின்னா முயற்சி செய்தால் நாமளும் அந்த நாடு மாதிரி முன்னுக்கு வரலாம் அப்படிங்கிறதையும் சொன்னார் நாட்டு மக்களிடம், இந்தியாவுக்கிட்ட. விசேஷதா नेहरू जी भारत को उन्नति के रास्ते में ले जाना चाहते थे. நேரு ஜி அவர்கள் வந்து இந்தியாவை வந்து உன்னத்திக்கே பாரமே ப்ராக்ரஸ், நாட்டை வந்து முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறத வந்து அவர் முழு எய்மாக வச்சுருந்தார். ஜான்தே தே. நேரு ஜி பாரத் கோ உன்னத்திக்கே ராஸ்தே பர், இந்தியாவை வந்து முன்னேறணும் அப்படிங்கிற வழியில் கொண்டு போகணும் அப்படின்னு, முன்னேறுற வழியில் கொண்டு போகணும்னு அவர் விரும்பினார் அப்படிங்கிறாங்க. हिंदुस्तान के नदी और पहाड़, जंगल और खेत जो हमें अन्न देते हैं, ये सभी हमें अजीज है, लेकिन आखिरकार जिनकी गिनती है ये है कि हिंदुस्तान के लोग, उनके और मेरे जैसे लोग जो इस सारे देश में फैले हुए हैं. ஹிந்துஸ்தான் கே நதி, இந்தியாவில் ஓடுற ரிவர் நதிகளும், பஹாடு மவுண்டனும், ஜங்கல் ஃபாரஸ்ட்டும், கேத் நிலங்களும், ஜோ ஹமே அன்னு தேத்தே ஹே நமக்கு அதுதான் வந்து ஃபுட்டு கொடுக்குது. ஏ சபி ஹமே அஜீஸ் ஹே, இது நம்மளை வந்து பிரேம் லவ், அதனால நம்ம அதை வந்து லவ் பண்ணுறோம், அன்பு பண்ணுறோம். லேக்கின் ஆனால் ஆக்கிர்கார் இறுதியில் ஜின்கி கின்டி, எது அதோட எண்ணிக்கை வந்து ஏஹே, जिनकी गिनती ये है हिंदुस्तान के लोग, ஹிந்துஸ்தானோட மக்கள் அதிகமாக இருக்காங்க. எண்ணி பார்த்தோன்னா நம்மளோட மக்கள் தொகை வந்து ஜாஸ்தி. உன்கே और மேரே ஜெய்சே லோக், அவரை போன்றவர்கள் என்னை போன்றவர்கள் அப்படின்ட்டு மத்தலப் அமெரிக்காவில் இருக்கவங்கள சொல்கிறாங்க. ஜோ இஸ் சாரே தேஸ்மே ஃபேலே ஹுயே ஹே, மத்தலப் இந்த நாடு முழுவதும் இப்படி தான் ஸ்ப்ரெட் அவுட் ஆகிருக்காங்க, டெவலப் ஆனவங்களும் ஆகாதவங்களும் அப்படின்னு. संदर्भ ये गद्यांश பாரத் மாதா நாமக் பாட்டு சே தியா கயா ஹே. இந்த வரிகள் வந்து பாரத் மாதா அப்படிங்கிற பாடத்திலேருந்து எடுக்கப்பட்டிருக்குது. ஏ பண்டிட் ஜவஹர்லால் நேருஜி கா நிபந்த் ஹே, இது பண்டிட் ஜவஹர்லால் நேருஜி அவர்கள் எழுதின எஸ்ஏ. व्याख्या मतलब एक्सप्लेनेशन, विलकम. நேருஜி ஜல்சோ மே பாக் லேத்தே தே. ஜல்சோனா விழாக்கள், கூட்டங்கள், அங்கே கொண்டாட்டங்கள், அங்கே வந்து பாக்னா டு பார்ட்டிசிபேட், அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. वहाँ के किसानों वहाँ वे किसानों को பாரத் மாதா கா அர்த்த சம்ஜாத்தே தே. அங்கே விவசாயிகளிடம் பாரத் மாதாவோட அர்த்தம் வந்து புரிய வைக்கிறார், அர்த்தத்தை புரிய வச்சார். हमें अपने भारत की नदी प्यारी है, நம்மளுக்கு இந்தியா நம்மளோட நதிகள் வந்து அன்பு प्यार பண்ணுறத. वहाँ यहाँ के पहाड़ जंगल खेत भी हमें प्यारे है, இங்கே ஓடுற நதிகளும் காடுகளும் நிலங்களும் நமக்கு प्यार பண்ணுறோம், விரும்புகிறோம். ஏ பி பாரத் மாதா கே அன்ஸ்கே, இதுவும் கூட பாரத் மாதாவோட இந்தியாவோட ஒரு பகுதி தான். சபி லோக் பி பாரத் மாதா கி அன்ஸ்கே, நம்ம எல்லாரும் கூட பாரத் மாதாவோட அன்ஸ், நாம் எல்லாருமே அந்த இந்தியாவோட ஒரு பகுதி, நாட்டு மக்களும் ஒரு பகுதின்னு சொன்னார். விசேஷதா ஏ வாக்கிய ஹமே பாரத் மாதா கா அர்த்த சம்ஜாத்தா ஹே, இந்த வரிகள் வந்து நமக்கு பாரத் மாதாவோட அர்த்தத்தை புரிய வைக்குது. வாக்கிய லம்பா ஹே, ரொம்ப கொஞ்சம் நீளமாக இருக்குது. மகர் ஞான சே பரா ஹே, ஆனால் அறிவால் அது ரொம்ப நாலேஜபிள் சென்டென்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் த பெஸ்ட், நல்லா எழுதுங்க.